வட மாநிலத்தில் இருக்கிறவன பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அனுப்புறாங்க, இன்னொரு பகுதி பிழைப்பை தேடி வரக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கலாம், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. இவன் பூரா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள வந்துட்டான், 234 தொகுதிக்கு உள்ளவும் வந்துட்டான். ஏதோ சென்னையில இருக்கான், ஏதோ மதுரையில இருக்கான், கோயம்புத்தூர்ல இருக்கான், திருச்சியில இருக்கான், இப்படி பெரும் நகரங்கள்ல மட்டும்தான் இருக்கான் அப்படிலாம் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குக்கிராமங்களுக்கும் இருக்கான். அவன் பூரா இப்ப வட மாநிலத்துக்காரன். அவன் பூரா இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய சீர்திருத்தப்படி புதிய வாக்காளராக தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல்ல அவன் இடம்பெற போறான். வட மாநிலங்களில் நடந்த மோசடி இப்ப தமிழ்நாடு வரல வந்துருச்சு. இந்த மோசடியை நம்ம எப்படி தடுக்க போறோம்? இந்த ஆபத்தை நம்ம எப்படி வந்து தடுக்க போறோம்? 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 3.62% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில்